தேடுறா. இப்ப ராஜா இல்லையா, தண்டோரா போட்டா உடனே கிடைச்சிருவாங்க. ஊர் மக்கள் கிட்ட சொல்லியே இருக்கிறா. அப்போ தண்டோரா போடப்பட்டது. கேட்கிறா, அட கிடைச்ச ராஜ வாழ்க்கையை விடுவானே அப்படின்னு என்ன பண்றார், இந்த தொட்டியில இருந்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்து ஒரு கயத்துல போட்டு மாலையா ருத்ராட்சமாக சாம்பலை எடுத்தார், திருநீரை பூசிட்டார். கிழிஞ்ச வஸ்திரம் இருந்தது. எப்பயுமே சிவனடியார்கள்லாம் அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறவாங்க. அதனால காவி வஸ்திரம் கிடைச்சது, எங்கேயோ தேடி குடிச்சு கட்டினா நேர போய் ராஜா வீட்டு வாசல அப்படின்னு இன்னும் பொண்ணு கொடுக்க போறாளே, பொண்ணு கொடுக்கறது இல்லாம ராஜாவுக்கே எழுதி வைக்க போறோம். அடுத்தபடியா மாப்பிள்ளைக்கு தான் எல்லாம். அதனால என்ன பண்ண, வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். வாசல்ல இருக்க வாயில் காப்பான்னு வாங்க வாங்க இருக்கட்டும் அப்படின்னு உள்ள போறார். உள்ள போய் உட்காந்துக்கிறார். வரிசையில எல்லாரும் சேர் போட்டாச்சு, பெரிய பெரிய சேர். இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்குன்னு நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்களோ எல்லாம் சிவனடியாருடைய வீட்டுல விசாரிக்கிறா. இவர் நேரமே உட்காந்துட்டார். பார்த்தா பெரிய பெரிய வாழ்வாளா இருக்கு. ஒரே பயம் உள்ள. நம்ம நடிச்சுட்டு போன்னு தெரிஞ்சா ஒரே வீட்டா வீட்டுக்குவா நம்மள சிவனடியார் வேட்டை எதுக்கு இப்போ நேரம் இல்லாம நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு நின்று எங்கேயும் நடந்துருக்கலாம் அப்படின்னு உள்ள மனசுல இதெல்லாம் போயிட்டே இருக்கு. மாட்டியமா அப்படின்னு தோன்றதுல இருந்தாலும் வெளியில காமிக்க முடியுமா, வந்தாச்சு. அதனால யாரும் பார்க்காத ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கண்ண போட்டுக்கிட்டேன். யாரும் கிட்டக்க வராதீங்களோன்னு அர்த்தம். அப்படி ராஜா எல்லாம் தயாரானோடனே பொண்ணு அழைச்சிட்டு வர கையை பிடிச்சின்னு அம்மா அம்மா எல்லாருக்கும் வடலத்துல இருக்காங்க. குழந்தை எல்லாருக்கும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டே வருது. உனக்கு யார் இஷ்டமா இருக்குன்னு சொல்லுமா, அவர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ற. அதுலேயே வந்து கரெக்டா எப்பயும் போல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கரெக்டா அந்த பொண்ணு அவரை செலக்ட் பண்ணிட்டோம். இவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம்பா அப்படின்னு சொன்னதும் சுவாமி அப்படிங்கிற ராஜா வந்து இவர் வந்து கண்ண திறந்தா நம்ம போயிடுவோம்னு பயத்துல இருக்காரு. நீயே பார்க்கிறாரு, பார்த்து கண்ண திறந்து பார்க்கிறாரு ராஜாவை. ராஜா ராணி கூடவே அந்த குழந்தை எல்லாரும் சேவகன் பின்னாடி இருக்கவா அத்தனை பேரும் இப்படி நிக்கிறா அவர் முன்னாடி. சுவாமி அப்படிங்கிறா, என்ன ஒரு சிவனடியார் வேண்டத்துக்கு ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆடக்கூடியவரே என் முன்னாடி மண்டிட்டு நிக்கிறானா, நான் நிஜமான ஒரு சிவனுக்கு அழியவனா இருந்தா எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு நினைச்சிட்டார். அங்கேயே துறவரம் ஏற்றுவிட்டார். அப்படியே ஏற்றுவிட்டார். அந்த மாதிரி நம்ம பக்தி பண்றோம்னு நினைக்காம இன்னி தேதிக்கு ஏதோ என் கையில கிடைச்ச புத்தகத்தை மேல இதான் ஒரு நாள் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம என்னென்னைக்கு சுவாமி கிட்டக்க போறோமோ, சுவாமி நம்மளை நோக்கி ஊரடியா ஓடிவார். நம்ம ஊரடி தான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே ஊடகத்தே புகுந்து சொல்றாரு. அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம்,